லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மித்ரா, விக்ரம்க்கு நான் தான் செய்யணும். நான் அவனுக்கு செய்யறது கஷ்டமெல்லாம் நினைக்கல. ஏன்னா அது என்னோட கடமை. நான் தான் விக்ரமுக்கு பண்ணி ஆகணும். ஆனா இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க மித்ரா. இனியும் விக்ரம் வினய் கூட அட்டாச் ஆன மாதிரி வேற யார் கூடயும் க்ளோஸா அட்டாச் ஆக விட்டுறாதீங்க. நீங்க, நான், நம்ம அது எல்லாரும் குடும்பமா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லைல்ல. என்ன இருந்தாலும் 1000 பேர் இருந்தாலும் கடைசியில் நம்மளுக்கு நாம தான் மித்ரா. என்ன மித்ரா, நான் சொல்றது புரியுது இல்ல? புரியுது சார். ஓகே ஓகே, எப்படியோ வினய் போயிட்டாரு. இனி அவர் திரும்ப வரப்போறதும் கிடையாது. ஸோ ஐ மீன் விக்ரம்க்கு இனி எந்த ஒரு ப்ராப்ளமும் இங்கே வரப்போறது இல்லை. இன்னும் ஒரு 2-3 நாள் தான் மித்ரா. அதுக்கப்புறம் சரியாயிரும், பார்த்துக்கலாம். சரி மித்ரா, நான் மெடிக்கல் ஷாப் போய் டாக்டர் சொன்ன மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். ம், ஓகே சார். வரேன். ஹலோ மித்ரா, நான் அருண் பேசுறேம்மா. தெரியுது, சொல்லுங்க. விக்ரம்க்கு எப்படிமா இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? அவன் ஹார்ட்ல பிளட் சர்க்குலேஷன் அப்செட் ஆயிடுச்சான். என்னம்மா சொல்ற? எப்படி சின்ன குழந்தை எப்படி அவனுக்கு எப்படி ஆச்சு? ஆமா, எல்லாத்துக்கும் வினய் இங்க இருந்து போனதுதான் காரணம். அவங்க விக்ரம் கூட ரொம்ப அட்டாச் ஆயிட்டு திடீர்னு போனத விக்ரமால தாங்கிக்க முடியல. அதனாலதான் இப்படி. மித்ரா, அப்ப நான் ஒன்று பண்றேன். உடனே வினய்க்கு ஃபோன் பண்ணி அவனை இங்கே வர சொல்றேன், சரியா? ஏன்னா குழந்தைக்கு வினயை பார்க்காதனால தான் இப்படி இருக்குன்னா வினய் இங்கே வந்தா இல்லை சரியாருமா? இல்ல வேண்டாம். அது இல்லைம்மா, நான் சொல்றதை கேளு. ஏதாவது ஆயிரப்போகுது குழந்தைக்கு. வினய் வந்தா எல்லாமே சரியாயிருமா, அதனால தான் சொல்றேன். அவர் போனதாவே இருக்கட்டும் மித்ரா. இப்போ விக்ரம் ஓகே தான். இன்னும் 2 நாள்ல நார்மல் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அவனே சரியாயிடுவான், விடுங்க. இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா அது இல்ல வேண்டாம், போதும். முடிஞ்சதாவே இருக்கட்டும். முடிஞ்சா நீங்களும் அவர் கூட கிளம்பி போயிடுங்க. அப்பதான் நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க முடியும். மித்ரா, நான் இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் வேணா மித்ரா கிட்ட ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா? உனக்கு அதுதான் சந்தோஷம்னா நீ கேட்டுக்கோ. என்ன இது? இப்பதான் அருண் மாமா ஃபோன் பண்ணாரு. அதுக்குள்ள வினய் மறுபடியும் கால் பண்றாரு. ஒருவேளை விக்ரமுக்கு உடம்பு சரியில்லாத விஷயம் வினய்க்கு தெரிஞ்சிருக்குமோ? ஹலோ மித்ரா, அங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்படின்னா இவருக்கு தெரியல. மித்ரா, எல்லாரும் நல்லா இருக்கோம் வினய். சரி மித்ரா, விக்ரம் எப்படி இருக்கான்? அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லையே, அவன் நல்லாதான் இருக்கான். அவனுக்கு என்ன? இல்ல மித்ரா, எனக்கு என்னமோ விக்ரம்க்கு உடம்பு சரியில்லாத மாதிரி ஃபீல் ஆயிட்டே இருக்கு. இப்போ கூட விக்ரம் வினய் அங்கிள் என்னை காப்பாத்துங்க, வினய் அங்கிள் என்னை காப்பாத்துங்கன்னு கனவுல வந்து கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு.
மித்ரா விக்ரம கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. சரி, நான் பாத்துக்கிறேன். அம்மா, விக்ரம் இப்ப என்ன பண்றான்? அது அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கான். சரி மித்ரா, கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ. நான் வைக்கிறேன். என்னடா விக்ரம் நல்லா இருக்கானா? அப்படிதாம்மா மித்ரா சொல்றா. அதான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன்னு சொல்றாள்ல. அப்புறம் என்னடா, விடு, நீ உன் வேலையை பாரு. எனக்கு என்னமோ தப்பா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. மாம்ச மாம்ச சொல்லு மாப்ள. மாம்ச, எனக்கு என்னமோ விக்ரம்க்கு உடம்பு சரியில்லாத மாதிரி கனவு வந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அவங்க நல்லா தானே இருக்கான்? அவனுக்கு என்ன மாப்ள, அவன் நல்லா தான் இருக்கான் மாப்ள. எந்த பிரச்சனையும் இல்லை. எவ்வளோ நாள் அவன் கூட இருந்துட்டு இப்போ அவனை விட்டுட்டு போயிருக்கே, அதனால் உனக்கு அப்படி தோணும். நீ மனசில் போட்டு எதுவும் குழப்பிக்காத மாப்ள. அவன் நல்லா தான் இருக்கான். இல்லை மாம்ச, மனசு சரியில்லையா? எதுக்கோ சாயந்தரம் விக்ரம் வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு ஒரு தடவை பேச சொல்றியா? சொல்கிறேன் மாப்ள. இங்கே சிக்னல் ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு. நீ பேசுறது விட்டு விட்டு கேட்குது மாப்ள. நான் சொல்கிறேன். மாம்ச, மறக்காம சொல்லு. சொல்கிறேன். விக்ரம், கண்ணா எப்படியா இருக்க? உடம்பு நல்லா ஆயிடுச்சா? ஐயோ, என்னடா கண்ணா? ஐயோ, அதுக்குள்ளே எப்படி அழைச்சிட்ட? இப்போ 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 நல்லா இருக்கீல்ல? எந்த பிரச்சனையும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒன்றும் ஆகலை, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒன்றும் இல்லை. உன்னை ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனதுமே எனக்கு ஆண்டவா. விக்ரம், உனக்கு நல்லா ஆயிடுச்சு இல்லை? அது போதும் எனக்கு. மித்ரா, விக்ரம் கூட்டிட்டு உள்ள வாங்க. உள்ள போய் பேசிக்கலாம். கண்ணா, உடம்பு நல்லா பார்த்துக்கணும், நல்லா சாப்பிடணும், அப்பதான் பலம் வரும். இதை கொஞ்சம் பிடிங்க. என்னம்மா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல, ஒரு நிமிஷம் இரு. தேனு, நீ போய் அதை எடுத்துட்டு வா. என்னம்மா? இருப்பா. எதுக்குமா இதெல்லாம்? ஒரு நிமிஷம் இருப்பா. ஆமா, இப்ப ஆரத்தி ஒண்ணுதான் இவளுக்கு கேடு. உடம்பு சரியில்லைன்னு ஒரே ஒரு நாள் அவ புள்ளைய அட்மிட் பண்ணா, இதுக்கு போய் என்னவோ பிரசவம் முடிஞ்சு வர மாதிரி இவ்ளோ பில்டப் குடுக்கறாங்க. சரி, வாங்க உள்ள போலாம். வாங்க.
வா. அருண் சார் இங்க வாங்க. செக்யூரிட்டி சொல்லுங்கள் சார். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கள் சார். அருண், நீங்க இங்க என்ன வேலை செய்றீங்க? சார் இது என்ன சார் கேள்வி? பதில். கேள்வி கேட்காம கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க இங்க என்ன வேலை பாக்குறீங்க? செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறேன் சார். செக்யூரிட்டி வேலை தானே பாக்குறீங்க? அது எப்பவுமே உங்க ஞாபகத்துல இருக்கட்டும். அதை விட்டுட்டு இந்த வீட்டில் ஒருத்தர் மாதிரி எல்லார்கிட்டையும் ரொம்ப க்ளோஸ் எல்லாம் பழகக்கூடாது. இதே மாதிரி தான் இந்த டிரைவர் வினய் தான் பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு விக்ரம் கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகினதுனால தான் அவனுக்கு இந்த பிரச்சனை. விக்ரம் கூட பழகினதை நான் தப்புன்னு சொல்லல, ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டி பழகினதுனால தான் வினய் வேலையை விட்டு நின்னதும் விக்ரம்க்கு இப்படி உடம்பு சரியில்லாம போச்சு. பாவம் சின்ன பையன், அவன் என்ன பண்ணுவான்? அதனால தான் சொல்றேன், இனிமே நீங்க அட்வான்டேஜ் எடுத்துக்காம ஒழுங்கா உங்க வேலையை மட்டும் பாருங்க. சார் சின்ன குழந்தை திடீர்னு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனதுமே என்ன? நீங்க மட்டும் இல்ல, இந்த வீட்டில் ஒர்க் பண்ற எல்லாருமே இனிமே இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிடுங்க. சரி சார். கேப்பங்க. கேப்பு அங்கே கேட்டு கட்டியே இருக்கு சார். போய் போடுங்க முதல்ல. சரி சார். ஹலோ, ஃபைலை கொடுங்க. இந்தாங்க சார். என்ன செக்யூரிட்டி, என் மாப்பிள்ள என்ன சொன்னாருன்னு புரியுதா? இங்க பாரு, உன்ன மாதிரி வேலைக்காரங்கெல்லாம் வேலைக்காரங்க மாதிரி தான் நடந்துக்கணும். வீட்டுக்காரங்க மாதிரி அதிகாரம் எல்லாம் பண்ணக்கூடாது. இத பாரு, இது உனக்கு மட்டும் இல்ல, அந்த வேலைக்காரி மித்ராவுக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். போ, போய் அவகிட்ட சொல்லிடு. மேடம், செக்யூரிட்டி வேலை கேட்டில் நிற்கிறது தான். மித்ரா கிட்ட சொல்கிறதெல்லாம் என் வேலை இல்லை மேடம். உங்களுக்கு சொல்லணும், நீங்களே போய் சொல்லிக்கோங்க. கேட்ல நிக்கிற செக்யூரிட்டிக்கு எகத்தாளத்தை பாரு. நான் போய் சொல்லணுமா அவகிட்ட? இருடா, என் மாப்பிள்ள கிட்ட உன்னை போட்டு கொடுத்து கேட்ல நிக்கிற உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில துரத்துறேன். வினய், காஃபி எடுத்துக்க. காஃபி எடுத்துக்கோன்னு சொல்றேன்ல. தேங்க்ஸ்மா. வினய், காஃபி அப்படி உட்கார்ந்து குடிடா. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்க. என்னடா ஆச்சு? ஆமாம்மா, நான் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுதுமா. என்ன பண்ணுறது, அங்கே நான் ஈஸியாக சொல்லிட்டு வந்துட்டேன். இனிமேல் எங்களால் உனக்கு ஒரு சின்ன தொந்தரவு கூட இருக்காதுன்னு. இப்போ பாரு, மித்ராமி விக்ரமி பிரிஞ்சு முழுசாக ஒரு நாள் கூட ஆகலை. அதுக்குள்ள பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குமா. அதுவும் விக்ரமுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி கனவு கண்டதுலேருந்து எனக்கு ஏதோ தெரிலமா, ரொம்ப பயமாக இருக்கு. அவங்களெல்லாம் மறந்துட்டு என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலம்மா. ஒவ்வொரு செகண்டும் அவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பயத்தில் எனக்குள்ள கொலை நடிக்கிட்டு இருக்குமா. டேய் லூசாடா நீ? இதுக்காகவா இவ்ளோ டென்ஷன் ஆகுற? விக்ரம்க்கு ஒண்ணு ஆகாதுடா. நாமெல்லாம் இருக்கும்போது அவனுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? அவெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லா இருப்பான். எனக்கு அது புரியுதுமா. இருந்தாலும் என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு. டேய், அதான் சொல்லிட்டே இருக்கல, வந்ததுல இருந்து புலம்பிக்கிட்டே இருக்க. விக்ரம் இந்நேரம் ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்திருப்பான். உன் மாமனுக்கு ஃபோன் பண்ணி விக்ரம் கிட்ட பேசணும்னு சொல்லு. அவன் ஃபோன் பண்ணி கொடுப்பான், சரியா? தேங்க்ஸ்மா. சரி. என்னாச்சு இன்னைக்கு? மிச்சர் மாமா காரமாக பேசுகிறாரு. மிச்சரில் காரம் ஜாஸ்தி போட்டிருப்பாங்களோ? இந்த புண்ணாக்கு மூட்டை வேற
எப்படா எலி பொறிக்குள்ளே வந்து மாட்டும், வலைக்குள்ளே வடையை வச்சுட்டு காத்துட்ருக்குற மாதிரி நம்மளை எலியை நினச்சி பொறி வச்சு நம்மளை பிடிக்க காத்துட்ருக்கா. நாமளும் அதுக்கேற்ற மாதிரி ஐயோ மாப்பிள்ளை ஃபோன் பண்ணுறானே. இந்த மிச்சர் மாமா வேறு, ஐயோ காரமான மிச்சரை சாப்பிட்ட மாதிரி நம்மக்கிட்ட காரமாக பேசிட்டு போகிறாரு. இப்போ இவன் ஃபோன் பண்ணுறான். இப்போ நம்ம ஃபோனை எடுத்தோம், அதை பண்ணு இதை பண்ணுன்னு நம்மக்கிட்ட வேலை வாங்குவான். இருக்கிற நிலமையில நம்மளால் போய் அதை பண்ணவும் முடியாது. பேசாமல் இந்த காலை அவாய்ட் பண்ணிடுவோம். ஐ எம் பிஸி, I'll call you later. யோ மாம்சு, நீ எங்க என்ன பண்ணிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியாதா? நீ பிக்கப் பண்ற வரைக்கும் நான் உனக்கு கால் பண்ணிட்டு தான் இருப்பேன். மாப்பிள்ள, உனக்கு 2-3 தடவை ஐஎம்பிசின்னு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்திருக்கும். அதை பார்த்ததுக்கு அப்புறமும் கால் பண்ணுறேன்னா உனக்கு அறிவு இல்லையா? இப்போ வாயிலேயே சொல்கிற ஐ எம் வெரி பிஸி, கூப்பிடு மீ அப்புறம் வேர்ட்ஸ். யோ உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஒருத்த மறுபடியும் கால் பண்ணிட்டு இருக்கானா? ஏதாவது எமர்ஜென்சியா இருக்கும் தெரியாதா உனக்கு? நீ மட்டும் கட் பண்ணிட்டே இருக்க. மாப்பிள்ள, நான் தான் சொல்கிறேனே, கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறமா கால் பண்ணுறேன். ஆமா, நீ அங்கே என்ன பிஸியாக இருப்பேன்னு எனக்கு தெரியாதா? மாப்பிள்ள ஒரு நிமிஷம், இதை பாரு. இவ்வளோ லென்த்தாக திட்டினா உனக்கும் வாய் வலிக்கும். இவ்வளோ லென்த்தாக நீ திட்டுறதை நான் கேட்கறதால எனக்கு காது வலிக்குது. அதனால கொஞ்சம் கேப் விடு. என்ன, அந்த கேப்பில் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். சொல்லு. ஞாபகம் வந்துருச்சு. இப்போதான் மித்ராவும் விக்ரமும் வெளியில் போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. நானும் திங்ஸ் எல்லாம் கார்லேருந்து எடுத்து வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டு இப்போ தான் வெளியில் வர்றேன். அந்த கேப்பில் தான் நீ கூப்பிட்ட, அதான் பிஸின்னு சொன்னேன். என்ன புரியுதா? சரி, விக்ரம் வீட்டுக்கு வந்துட்டானா? வந்துட்டான். அப்போ அவன்கிட்ட போய் ஃபோன் கொடு. இதுக்கு தான் நான் ஃபோனே அட்டன் பண்ணல. யோ, நான் சொல்றது கேட்குதா இல்லையா உனக்கு? குடுன்னு சொல்கிறேன்ல. இரு மாப்பிள்ள, நான் போய் ஃபோனை கொடுக்குறேன். சீக்கிரமா போயா, ஃபாஸ்ட்டாக போயா. ஐயோ, மிச்சர் மாமா வேறு விக்ரம் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். இப்போ பார்த்தா நம்மளை கழுவி ஊற்றிடுவான். அந்த மேலே பாரத்தை போட்டுட்டு போகலாம். சேவ் மீ காட். நீயா என்ன? ஏன் இப்படி திருட மாதிரி பதுங்கி வரீங்க? எங்க போறீங்க? தேன்மொழி, உங்களை தான் கேக்குறேன். அது இங்க வா. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் கேட்கல. யாருக்கும் கேட்க கூடாது இல்ல, அதனால தான் சைலண்டா சொன்னேன். அதுக்கு நீ எனக்குமா கேட்க கூடாது? என்ன விஷயம் சொல்லுங்க. அது வினய் ஃபோன் பண்ணிருக்கான். விக்ரம் கூட பேசணுமாமா, அத போனை கொண்டு போய் கொடுக்க போறேன். சூப்பர்மேன் தானே? இத முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானே? கொடுங்க, நானே கொண்டு போய் கொடுக்கறேன். விக்ரம் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனது வினய்க்கு தெரியாது. அவங்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேணாம். ஏன் தெரியாம பண்ண சொல்றீங்க? அது வினய்க்கு விக்ரம்னா பாசம் ஜாஸ்தி. சொன்னா அவன் மனசு கஷ்டப்படும்ல, அதான். சரி, நான் பாத்துக்கிறேன். கொடுங்க. இந்த போங்க. சொல்ல வேணாம். தேங்க்யூ. ஹலோ சூப்பர்மேன், how are you? ஐ எம் ஃபைன்ங்க. நீங்களா எப்படி இருக்கீங்க? எங்களெல்லாம் மறந்துட்டீங்க போல. ஐயோ, உங்களை போய் மறப்பேன் தேன்மொழி. எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்துச்சு, அதான் உங்ககிட்ட என்னால பேச முடியல. வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமே உங்க எல்லாரையும் வந்து பார்க்கறேன். சீக்கிரமா வாங்க. நீங்க எல்லாமே எங்களுக்கெல்லாம் ஒரே போரிங்கா இருக்கு. சரி, நான் சீக்கிரமா வந்துடுறேன். ஃபோன் கொஞ்சம் விக்ரம்கிட்ட கொடுக்குறீங்களா? தோ கொடுக்குறேன்.
விக்ரம் இந்தா உனக்கு தான் கால். வினய் அங்கிள் பேசுறாரு. தேன்மொழி ஒரு நிமிஷம். விக்ரம், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போன விஷயத்தெல்லாம் அங்கிள் கிட்ட சொல்லிடாத. சரியா? தெரிஞ்சதுன்னா அவரு ரொம்ப வருத்தப்படுவாரு. ஹலோ தேன்மொழி. ஹலோ. ஹாய் அங்கிள். ஹாய் விக்ரம், எப்படி இருக்க? ஐ அம் குட் அங்கிள்.